guys, welcome back to Learn Trade YouTube channel. ஸோ இதில் ஹாஃப் போர்ஷன் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். அது டிஸ்கஸ் பண்ணல இங்கே. அது என்னென்னா ஏடிஎம் ப்ரைஸஸ்ஸு அதெல்லாம் வாங்கி ஒரு ஃபைலில் வச்சுருக்கேன். அங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ அந்த ஃபைல்லேருந்து ஏடிஎம் கால் இருக்குது, ஏடிஎம் புட் இருக்குது. அது ரெண்டையும் ஏடிஎம் கால் பை புட் வந்து கால் ரேஷியோ, புட் பை கால் வந்து புட் ரேஷியோ, அப்புறம் அதோட சம் சிபிஆர் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த சிபிஆரோட மீன் ரிவர்ஷனை தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு மேலே போனால் என்ட்ரி, திருப்பி ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு கீழே வந்தால் கூல் டவுன். 0.2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கீழே. ஆமாம், அதாவது நான் 1.2 எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மாற்றிட்டோம். அது இதை வந்து நான் எப்படி கோட் பண்ணிங்கன்னா லைன் ஏ லைன் பின்னு 2 லைன் வச்சு. ஆமாம். ஸோ அது வந்து அந்த லைன் ஏவோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1ஆகவும் இருக்கலாம், ஓகே, 2.5ஆகவும் இருக்கலாம், இப்படினா வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதை நான் எப்படி கோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்றத சொல்கிறேன். இங்கே இருக்குது என்னன்னா, இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணியாச்சு. 2.5 0.5க்கு விண்டோங்கிறது பீரியடா? பீரியட். அப்புறம் த்ரெஷ்ஹோல்டுன்றது எதுக்கு மேலே கிராஸ் ஆனால் என்ட்ரி, கூல் டவுன்ன்றது எதுக்கு கீழே கிராஸ் ஆனால் கூல் டவுன். ஸோ இது இந்த சிக்னல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து மியர் ஸ்பைக்ஸ் மாதிரி. சிக்னல் 1ன்றது என்னென்னா எங்கெல்லாம் அது மேலே கிராஸ் ஆகிருக்கு, மேலே இருக்கிறது எல்லாமே, அதாவது லைன் ஏவை கிராஸ் ஆகும். ஆமாம், லைன் ஏவை கிராஸ் பண்ணுறது. ஸோ கிராஸ் பண்ணால் தான் 1 வரும். கிராஸ் அப்னா 1, கிராஸ் டவுன்னா -1. அதாவது அதுக்கு மேலே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எல்லாமே 1. மேலே இருந்தாலே 1, கீழே இருந்தாலே -1. இது வந்து சிக்னல் 1 சிக்னல் 2ன்னு வச்சுட்டேன். இல்லைனா இது நம்ம A1ன்னு வச்சுக்கலாம். A1னா மேலே இருக்கிறது, B1னா பிக்கு மேலே இருக்குது. அது காம்ப்ளெக்ஸாக வருமா? ஓகே. ஸோ இப்போ சிக்னல் 1ங்கிறது லைன் ஏவை பொறுத்தது இல்லையா? லைன் ஏக்கு மேலே இருக்குது. சிக்னல் 2 வந்து லைன் பிக்கு கீழே இருக்குது. அதாவது அது எங்கேருந்து வந்துச்சுன்னு இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லெமி கெஸ். இப்போ சிக்னல் 1, அதாவது சிக்னல் 1ங்கிறவங்க அதை வந்து லைன் ஏன்னு வச்சுக்கோம். ஸோ லைன் ஏ வந்து இப்போ கரண்ட்டு பொசிஷன் வந்து லைன் ஏக்கு ரெஸ்பெக்டிவ் மேலே இருக்கா கீழே இருக்கா? ஆமாம், மேலே இருந்தால் 1, ஆமாம், கீழே இருந்தால் -1. கீழே இருந்தால் ஒன்றும் கிடையாது, கீழே 0. ரெண்டுக்குமே வந்து அந்த சென்டர் போர்ஷனில் இருந்தால் 0. எந்த சென்டர் போர்ஷன்? அதாவது இந்த 3 லைனில் இது வந்து 1, இது -1, இது 0. இது ஒன்றுமே இந்த இடத்துல இருந்தால் அது ஜீரோஸ். அதை ஒன்றுமே நம்ம மார்க் பண்ணலை இன்னும். ஓகே ஓகே சரி, ஓகே. இந்த மாதிரி டிசைன் பண்ணுறியா? சரி, ஓகே, நீ ஃபுல்லாக சொல்லி முடியாது, அதுக்கப்புறம் நான் என்னோட பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து சிக்னல் 1ங்கிறது என்னது? சிக்னல் 1ன்றது இது, அதாவது இதுக்கு மேலே இருக்குது. அடுத்து வந்து இந்த இது வந்து சிக்னல் -1 வந்து கூல் டவுனுக்கு கீழே இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து இது ப்ரீவியஸ் வேல்யூவை வச்சு இதை வந்து இதையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போது உன்னோட லாஜிக் படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணால் ஒரு நிமிஷம் ஏமலை நம்ம எழுதிக்கலாம், அப்போ தான் தெரியும். ஸோ இப்போது இதில் ஒரு லைன் மாதிரி போட்டுடலாம். ஸோ இது வந்து லைன் ஏ கரெக்டாக? லைன் ஏ கரெக்டாக? ஓகே. இது வந்து லைன் பி, லைன் பி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நார்மல் கிளச்சர் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னோடய பாயிண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். என்னோடய பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் 1. கன்சிடர் 1, ஓகேவா? ஆமாம். ஸோ இப்போ வந்து உன்னோட பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, எக்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா கன்சிடர் அஸ் 0. உன்னோட பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸு கன்சிடர் அஸ் -1. இதுதான் பண்ண போகிறேன் இல்லையா? சரி, இவ்வளோதான். இந்த இதில் வேறு எதுவும் லாஜிக் சேஞ்ச் பண்ண போகிறது கரெக்டாக? இப்போ சிக்னல் 1ங்கிறது நீ ஒரு வேர்ட் ஆஃப் அட்வைஸ்னா சிக்னல் 1ங்கிறதோட அந்த நேம் வந்து கொஞ்சம் ஆப்டாகவே, ஓகேவா? உன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது சிக்னல் 1ன்னு சொல்லி நீ சொல்கிற இல்லையா, தட் கேன் பி பெட்டர் ரீநேம்ட் அஸ்
இஸ் பிரேக் அவுட் ஆர் ஸ்பைக். நான் ஸ்பைக்னு வைப்பேன், பட் நான் போன தடவை அப்படி தான் வச்சுருந்தேன். அது ஆல்ரெடி பொல்யூட் பண்ணியிருப்பேன்னு அது, அதாவது அந்த டெர்மினாலஜி ஆல்ரெடி பொல்யூட் பண்ணிட்டேன். அதனால் ஒரு புது டெர்மினாலஜிக்காக இஸ் பிரேக் அவுட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இஸ் பிரேக் அவுட்னா வாட் இட் மீன்ஸ்னா crossing above line A or crossing above சொல்ல முடியாது, is above line A. கரெக்டா? is positioned above line A. ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? சிக்னல் 2 அப்படிங்கிறது இஸ் கூல் டவுன் உன்னோடதில். கரெக்டா? ஸோ இது வந்து இஸ் பொசிஷன்ட் பிலோ லைன் பி. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ கிளியர் ஆகிடுச்சா? அடுத்த பார்ட் என்னது? அடுத்து இப்போ வந்து ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்றதை வச்சு அதை சிக்னல் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கணும். ஸோ இங்கே தான் நீ வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற. நீ வந்து இஸ் பொசிஷன்ட் அபவுட் லைன் ஏ லைன் பினா நீ ப்ரீவியஸை கன்சிடர் பண்ணல. ஆமாம், கரெக்டாக. கரண்ட் வேல்யூ மட்டும்தான் ரெஸ்பெக்டிவாக எடுக்கணும். நம்ம ப்ரீவியஸாக எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அப்போ அதாவது இப்போ கரண்ட் வேல்யூ இஸ் அபவ் லைன் ஏ அப்படின்னா இஸ் பிரேக் அவுட். இஸ் கரண்ட் வேல்யூ பிலோ லைன் பி அப்படின்னா தட் இஸ் கூல் டவுன். இது ரெண்டுக்குமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து இன்னொரு இது கூட எடுக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் அது சிக்னல் 3ன்னு வச்சுக்கலாம். ஐ மீன் நீ வச்சுருப்பேன். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இஸ் என்ன சொல்கிறது, கூல் டவுன். அது என்ன ஒரு நல்ல பேர் சொல்லு. பிரேக் அவுட்டு, கூல் டவுன், நடுவில் ஆசிலேட்டாக இருக்குது. ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? இதில் எல்லாமே நேம்ஸ் தான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு கன்வர்சேஷன் டெர்மினாலஜிக்குள்ளே கொடுக்கணும் அவ்வளோக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஸோ இன்டியூட்டிவாக இருந்தால் ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஓகேவா? இஸ் ஆசிலேட்டிங்னு வைப்பேன். அது ரொம்ப அது ஓகே உனக்கு. இஸ் ஜிக்ஸாக்னு வைக்கிற போதைக்கு. ஓகேவா? இட் கேன் பி சேஞ்ச். இஸ் ஜிக்ஸாக் அப்படின்னா இஸ் பொசிஷன் between line A and line B. கரெக்டா? இஸ் எக்ஸாக்ட். ஸோ இப்போ உனக்கு தேவை 3 சிக்னல் தான். இஸ் பிரேக் அவுட் ஆர் இஸ் கூல் டவுன் ஆர் இஸ் எக்ஸாக்ட். அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரே இதில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், சம் பண்ணி சிக்னல். ஸோ இப்போ இது எல்லாமே 1 மைனஸ் இல்லை, இது மூணு காலம் வச்சுக்கலாம். ஓகே, 3 காலம் வச்சுக்கலாம். அதில் வந்து இஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது 1 வச்சுப்போம், இல்லைன்னா அது 0. இப்போ அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணுமா? பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போது சிக்னல் அந்த கூல் டவுன் இருக்குல்ல, ஆமாம், அதை வந்து ஃபார்வர்ட் ஃபில் பண்ணால் எக்ஸிட் கரெக்டாக கிடச்சிடும். ஓகேவா? இப்போ உன்னோட லாஜிக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா? கீழே வந்துடுச்சு. இப்போ கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கூல் டவுன்லேயே லிங்கர் ஆகிட்டு இருக்கு. கூல் டவுன்லேயே லிங்கர் ஆகி சடனாக லைன் ஏ கிராஸ் பண்ணி போச்சுன்னா ஓகே ஃபைன், பிரேக் அவுட் வில் டேக் தி என்ட்ரி. சப்போஸ் லைன் பிக்கு மேலே போய் அங்கே கன்சாலிடேட் ஆகிட்டுன்னா என்ன பண்ணுவேன்? அந்த -1 ஃபார்வர்ட் ஃபில் பண்ணால் அது வந்து வந்துடும். நீ அந்த ஃபார்வர்ட் ஃபில் பேக்வர்ட் ஃபில்ங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு தான் கிராசிங் அப் கிராசிங் டவுன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அந்த -1+1ங்கிற டெர்மினாலஜி யூஸ் பண்ணாத. ஓகே, பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணேன். புரியுதா? ஸோ இப்போ என்னென்னா, கூல் டவுன்லேருந்து கன்சால்டேட்டிங்க்கு அப்புறம் பிரேக் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நீ எப்படி கன்வே பண்ணுவேன்? கூல் டவுன் ஆகிட்டு கன்சால்டேட் ஆகுதான், இல்லை பிரேக் அவுட்லேருந்து இறங்கி கன்சால்டேட், இங்கேருந்து இறங்கியும் இங்கே கன்சால்டேட் ஆகலாம். கரெக்டாக? ஆமாம். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனையும் இப்போ நம்மளோட கரண்ட் சிஸ்டம்லேயே நம்ம ஸ்டோரே பண்ண முடியல. கரெக்டாக? ஜோன் வச்சு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆமாம், கரெக்டாக? ஸோ இதனால தான் வந்து பார்த்தோன்னா A + B- அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜிக்கு நான் போகிறேன். நான் அந்த இதுக்கு வரணும்னு சொல்ல, நீ உன்னோட மெத்தட்லேயே பண்ணினா உன்னோட மெத்தடில் இந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. இதை நீ வந்து அட்ரஸ் பண்ணிட்டேன்னா இந்த மெத்தட் ஓகே பர்ஃபெக்ட். இந்த மெத்தடில் இருக்க ஒரே ட்ராபேக் இதுதான். கூல் டவுன்லேருந்து மேலே போய் கன்சால்டேட் ஜிக்ஸாக் ஆகிட்டு இருக்கு. ஜிக்ஸாக் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நான் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். இது வந்து இந்த -1 இருக்குல்ல, ஆமாம், அது வந்து ஃபார்வர்ட் ஃபில் பண்ணேன்னா அது வந்து அப் டு 1 வரைக்கும் அது ஃபில் ஆகிடும்.
ஸோ யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இந்த டேபிள் வச்சு சொல்கிறியா? சரி. இதில் எதை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 வந்துருச்சு. இப்போ சிக்னல் 1ங்கிறது பிரேக் அவுட்டா? ஓகே. சிக்னல் 2ன்றது வந்து கூல் டவுன். ஓகே. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மொத்தமாக எல்லாம் ஒரே கீழே வந்து நான் அடுத்தது இதில் வச்சுருக்கேன் சிக்னல்னு. இப்போது இந்த 1 ஃபார்வேர்ட் ஃபில் பண்ணால் தப்பாயிரும். ஆனால் -1 ஃபார்வேர்ட் ஃபில் பண்ணால் இங்கே கரெக்டாக அதுவே இருக்குது. வேறு எங்கேயாச்சும் பார்ப்போம், ஒரு நிமிஷம். ஸோ -1ங்கிறது வந்து இங்கே இருக்குது. இப்போ இது 0 1ன்றதுனால இதில் வந்து வில் லூஸ் தட் இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் இதில். இப்போ இதை ஃபார்வர்ட் ஃபில் பண்ணால் இந்த -1 இங்கேயும் வந்துடும். ஸோ இது கூல் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இங்கே வரைக்கும் பாஸ் பண்ணிட முடியும். ஓகே. ஸோ -1 இருந்தால் நம்ம என்ட்ரி அப்படின்றத எடுத்துடலாம். ஓகே. இது வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னா, இப்போ இதவே ஈவெண்ட் பேஸ்டாக ஒன்றா செக் பண்ணி நான் அப்டேட் பண்ணால் முடிஞ்சது வேலை. பட் அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா அது ரொம்ப நேரம் ஓடும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரோவாக செக் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் வெக்டரைஸ்ட்லலாம் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ். ஓகே. ஸோ நாங்கள் வந்து லூப்ஸில் ரன் பண்ணுறதுனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நீ வெக்டரில் ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற ஃபார்வர்ட் ஃபில் பண்ணாங்கிற. ஓகே, ஃபைன். சரி, இது என்ட்ரிக்கு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸிட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸிட் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ ஃபார்வர்ட் ஃபில்னால் நீ ப்ளஸ் மைனஸ்னு சொல்கிறது தான் இப்போ எனக்கு ப்ராப்ளம். அதை வந்து இந்த டெர்மினாலஜி சொல்ல முடியுமா? இப்போ சிக்னல் 1ங்கிறது அதாவது பிரேக் அவுட்டு. ஓகே. கூல் டவுன் இருக்குல்ல, அந்த கூல் டவுன் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து கூல் டவுன் தான் அப்படின்றத நம்ம பண்ணிட்டோம்னா கூல் டவுன் என்ட்ரி அப்படின்ற பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நீ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இங்கே கூல் டவுன் ஆகிடுச்சு. கூல் டவுன் ஆகிட்டு திருப்பி இங்கே ஆசிலேட் ஆகுது, ஜிக்ஸாக் ஜோனுக்கு வந்துட்டா அதை வந்து ஆசிலேட்டிங் இஸ் ஜிக்ஸாக்னு சொல்லாமல் இஸ் கூல் டவுன்னே தான் சொல்கிறோம். கூல் டவுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வர்றத அப்படி சொல்கிறது இல்லை. மேலேருந்து கீழே வருதில்ல, அதை அப்படி சொல்கிறது இல்லை. அதை ஸோ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து -A பண்ணுறத வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபேர். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டு. அப்போ வந்து இப்போ சிக்னல் 1ன்னு வச்சுருக்க இல்லையா, அதில் சிக்னல் 1 டெம்ப் சிக்னல் வச்சுக்கிறேன். டெம்ப் சிக்னல் அப்படின்னு வச்சுக்கிறேன். டெம்ப் சிக்னலில் வந்து இந்த நேமாகவே எழுதிடலாம். புரியுதா? அது எந்த ஜோனில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இஸ் பிரேக் அவுட் அந்த நேமாகவே அப்படி எழுதிக்கலாம். அது நேம் வந்து பிரேக் அவுட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பிரேக் அவுட் இங்கே மேலே இருக்குன்னா பிரேக் அவுட்டு, கீழே வந்துருச்சுன்னா ஜிக்ஸாக். ஓகேவா? சிக்னல் வந்து ஜிக்ஸாக் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி இங்கேயே லிங்கர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இட் இஸ் அகெயின் ஜிக்ஸாக் தான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ இந்த காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஜிக்ஸாக்கா இப்போ கீழே இங்கே இறங்கிடுச்சு, இங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. கூல் டவுன். ஸோ இது வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா? திருப்பி கூல் டவுன்லேயே இருக்குது. திருப்பி வந்து மேலே போகுது, இங்கேருந்து ஜிக்ஸாக் போகுது. ஜிக்ஸாக் போயிடுச்சு, அது போகட்டும், அது வேணும்னு சொல்ல. இப்போ வந்து ஜிக்ஸாக் போயிடுச்சு, திருப்பி ஜிக்ஸாக்கு, இப்போ வந்து பிரேக் அவுட் இந்த மாதிரி போயிடுச்சா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெம்ப் சிக்னல் சிக்னல் 1ன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பண்ணிவிட்டு அடுத்து இதை ப்ராசஸ் பண்ணி டெம்ப் சிக்னல் 2ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே. இதில் என்ன பண்ணுறோன்னா, வில் காப்பி திஸ் எவ்ரி திங் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, பேஸ்ட் இட் ஹியர். பட் வந்து இந்த கூல் டவுனுக்கு அப்புறமா இருக்கிற ஜிக்ஸாக்ஸ் எல்லாத்தையுமே கூல் டவுனே மாற்றிடுவோம். கூல் டவுனுக்கு இம்மீடியட்லி நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் வந்துச்சுன்னா அது கூல் டவுன் மாற்றிடலாம். ஓகே, புரியுதா? ஓகே. இங்கே எனக்கு ஒரு கொஷின், இங்கே தான் எனக்கு ப்ராசஸில் ஒரு கொஷின் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீ இங்கேருந்து இன்னொரு இது
யூஸ் பண்ணி இங்கே தானே அதை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆமாம், நான் இதுலேயே எல்லா சேஞ்சையும் பண்ணிடுறேன். அதுதான் சொல்ல வரேன். எனக்கு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு லேசாக ஒரு ஹிண்ட் மாதிரி இதில் தான் கிடைக்குது. நான் ஒரு லேயர் ஒரு ஒர்க் பண்ணால் அதுலேயே திருப்பி 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 சேஞ்ச் பண்ணிடுறேன். புரியுது. ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுனால முன்னாடி என்ன ஒர்க் பண்ணுன்றதும் அதில் கிளாரிட்டியோட தெரியுது. ஸோ எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவோம். ஆமாம், ஸோ இதுதான் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டெம்ப் சிக்னல் 2 வந்துருச்சுன்னா நீ இதிலிருந்து ஃபைனல் சிக்னல் எடுத்துகிட்டு வந்துடலாம். புரியுதா? ஃபைனல் சிக்னல்ங்கிறது வந்து தட் வில் பி பேஸ்ட் ஆன் என்ட்ரியா எக்ஸிட்டா அப்படிங்கிறது. ஸோ கூல் டவுனுக்கு அப்புறம் உனக்கு பிரேக் அவுட் இருந்ததுன்னா அது என்ட்ரி, ஸோ கூல் டவுன் ஆச்சுன்னா எக்ஸிட், அது மாதிரி வச்சுக்கலாம். இது என்ட்ரி மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸிட்டுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, என்ட்ரிக்கு முடிச்சிருக்கிறேன். நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வச்சு அதுலேருந்து எடுத்துட்டு எக்ஸிட்டுக்கு ஸ்டார்ட் அவுட் பண்ணேன். அப்போ தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரி, இது ஆக்சுவல் கோடிங்குள்ளே போகலாமா? இது கான்செப்ட் வைஸ் ஓகே. கோடிங் அப்படியே லைவ் கோடிங் பண்ணலாமா? எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது மொத்தம் எடுத்துருக்கேன்? ஒன்று ஒரே ஒரு டால் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ நிஃப்டி இல்லை, ரொம்ப அதிகமாக ப்ராசஸிங் ஆகக்கூடாது. அதுக்காக சொன்னேன். இல்லை உடனே 1 செகண்டில் ஆயிடும். சரி, ஓகே, நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கு தான் இங்கே இது பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது கட் பண்ணி நான் இது வேற ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, இது அது திருப்பி ரீஒர்க் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பைத்தான் நோட் புக் ஃபைல் ஓப்பன் பண்ணு. வெர்ஷன் 2ன்னு வச்சுக்கலாம். வெர்ஷன் V12 வச்சுட்டேன். 12 வச்சுட்டோம்னா ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இதில் ஒரு நிமிஷம் கிளியர் ஆல் அவுட்புட்ஸு இதில் அன்னெசரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த எல்லா செல்ஸ் ரிமூவ் பண்ணி நீயே பண்ணு. நிக்கிட்ட வந்து இது ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன். இது வேணாமா? அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அது எல்லாமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். டெலிட். இந்த ரீடிங் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஃபைலை ரீட் பண்ணி டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது மட்டும் வச்சுக்கோ. ஏன்னா அது வெரி பேசிக் இல்லையா, அது தேவை இருக்காது. ஓகே, அந்த சிக்னல் 1 சிக்னல் 2 அதையும் தூக்கிடு. அதை ரீரைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச்ல ரீரைட் பண்ணலாம். ஓகே, இதையும் எடுத்துறவா? எடுத்துரு. இது இது ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நீ கூல் டவுன் த்ரெஷ்ஹோல்டு லைன் ஏ த்ரெஷ்ஹோல்டு லைன் பி த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை ரீட் பண்ணிடு. நம்ம இது ரீட் பண்ணி இது வச்சுக்கலாம். அடுத்த இதுலேருந்து போய்க்கலாம். ஓகே, ரீட் பண்ணியாச்சு. ஓகே, ரீட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணுவோம். எவ்வளோ பீரியட் எவ்வளவு பீரியட் வந்து 20, இந்த லைன் ஏ த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ, லைன் பி த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி டைப் பண்ணிக்கியா? இல்லை, நீ தப்பானாலும் பரவாயில்ல, பர்ஃபெக்ட் பண்ணல, அப்படியே ஃப்ளோலி போகும். விண்டோ கன்வீனியன்ட்டாக தான் அதே போகும். இல்லை, எல்லாம் ஒன்று தான். பீரியட் வந்து 20. ஏன்னா இப்போ இந்த டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா நான் கோட்லேயும் அதே டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன். லைன் ஏ சிக்மா, லைன் பி சிக்மான்னு வருவாங்கல்ல. ஓகே, ஸோ அடுத்தது என்னென்னா லைன் ஏ த்ரெஷ்ஹோல்டு ஆர் லைன் ஏ சிக்மா. லைன் ஏ த்ரெஷ்ஹோல்டா? நான் சிக்மான்னு வைக்கிறேன், நீ உனக்கு இந்த வைக்கிறேன் வச்சு. சிக்மா தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே தான்.
சிக்மா. இது இந்த நேமிங் கன்வென்ஷன் ஓகேவா? 2 கேபிட்டல் நேம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. வேணாமா? இல்லை உனக்கு எதுக்கு, நீ ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிக்கோ. நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாமே ஸ்மால் இப்படி பண்ணிக்கோ. இப்படி பண்ணிக்கோ. கரெக்ட் தான். லைன் பி சிக்மா. இதோ ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் சரியாகும். நான் ஃபுல்லாக அந்த ஸ்னேக் கேஸாக அதுதான். இல்லை பைத்தான் எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. அடுத்து 0.5. ஓகே. ஸோ இது டிஃபைன் பண்ணியாச்சா? இப்போ என்னென்னா இதில் சிபிஇ ரேஷியோ சம் அது இது கேல்குலேட் பண்ணியிருக்கோங்க கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டெம்ப் சிக்னல் 1 அப்ளை பண்ணலாம். புரியுதா? ஓகே. ஸோ அந்த டிஸ்கஷன் தான். ஸோ இப்போ என்னென்னா டெம்ப் சிக்னல் 1 வந்து நம்ம இதை அப்ளை பண்ணோம். புரியுதா? இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோட் எழுதிட்டு அதை ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. புரியுதா? எழுது. இது எப்படி இந்த சிக்னல் அப்ளை பண்ணுறது, அதாவது இங்கே இருந்தால் பிரேக் அவுட்டு, இந்த ஜோனில் இருந்தால் சிக்ஸாகு, இந்த கீழ் ஜோனில் இருந்தால் கூல் டவுன் அப்படிங்கிறது மட்டும் கோட் எழுத போகுது. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம வந்து இது கேல்குலேட் பண்ணோம். ரேஷியோ சம்மோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ அது ஃபஸ்ட்டு அந்த கேல்குலேட் பண்ணுறது வந்து ஃபைன், அது ஒரு ஃபங்க்ஷனாக போட்டுக்கலாம். ஓகே. நீ ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம கோட் ஸ்னிப்பட்டாக வச்சுக்கலாம். லேட்டர் நீ ஒவ்வொரு ஸ்னிப்பட்டையும் ஒரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். உனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்னிப்பட் இருக்கு இல்லையா, நீ வந்து இப்போது மீன் கேல்குலேட் பண்ணுறதுல இந்த ஸ்னிப்பட்டில் வச்சுக்கோ. அடுத்தது வந்து இப்போது டெம்ப் சிக்னல் 1க்கு இன்னொரு ஸ்னிப்பட் வச்சுக்கோ. ஸோ அப்படி பிரிச்சிட்டேன்னா லேட்டராக ஒவ்வொரு ஸ்னிப்பட்டையும் ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிடலாம் ஈஸியாக. இதுதான் பண்ணியிருக்கேன். சரி, காப்பி பண்ணி. ஸோ டைம் டபுள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து கேல்குலேட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். மீன் நேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே வச்சுக்கலாம். ஜெனரிக்காக, ஏன்னா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே. த்ரெஷ்ஹோல்டு வந்து லைன் ஏ சிக்மா. எல்லாமே மாற்றணும். மேலே இருக்கிறது இதில் ரீஃபேக்டர் பண்ண முடியாது அமைச்சு. இதில் நோட் புக்கில் ஆகாது. அதில் பைத்தானில் ஆயிடும். நோட் புக்கில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா, பிகினர்ஸ்க்கெல்லாம் நோட் புக் பயங்கர யூஸ்ஃபுல். இல்லைன்னா அந்த ஸ்டெப்போட அவுட்புட்டை பார்க்க முடியுன்றதெல்லாம் கொடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய அன்சால்வபிள் ப்ராப்ளம். அதாவது இதுக்குள்ளே ஆயிரும், இதுக்கு வெளியிலலாம் போய் ஆகாது. கேமரா இருக்கா? பேக்கில் வச்சு. Okay, can you say that the reads only WhatsApp? To whom? Okay, you say it okay. Okay, let me discuss it further. இதை வந்து நம்ம பேர் என்ட்ரி த்ரெஷ்ஹோல்டுக்கு தான் இது வச்சுருக்கோம் இல்லையா, பிரேக் அவுட்டு. நான் என்ன சொன்னால் டெம்ப் சிக்னல்ங்கிறத நேமாகவே வச்சுக்கலாம். நீ 10 வைக்கிறல்ல, அதை விட நேம் பண்ணிடு, ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. நான் 1 என்ன ரெப்ரசன்ட் பண்ண, 0 என்ன ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஓகே.
இப்போ நான் வந்து தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். சிக்னல் ஒன்னுன்னு ஒன்று, அதாவது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த மாதிரி சிக்னல் 1 இது பிரேக் அவுட்டா ஆமாம் கூல் டவுனா இப்படி தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஓ சரி ஓகே. இல்லை எனக்கு என்ன டவுட்னா, இப்படி தனித்தனி காலம் ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஒரே இதில் பண்ணிக்கலாம். நான் அது ஏன் இப்படி பண்ணேன்னா, அதான் இதில் ஓவர்லாப்பிங் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு வேலை இருக்குமோன்னு அப்படி பண்ணேன். ஸோ இதில் நம்ம மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். ஆச்சு. இதில் இன்னொரு தப்பு. ஆமாம் அதான் சொல்ல வந்தேன். ஓகே, அதை எடுத்துரு, அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடு, அவ்வளோதான் பண்ணு. ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூனா, ஜஸ்ட் ஃபீட்பேக், இது குளோபல் வேரியன்ஸை டிஃபைன் பண்ணிட்டல இதெல்லாம். ஸோ அப்புறம் ஏன் நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும்? ஓகே, அப்படியும் ஓகே, புரியுதா? ஜஸ்ட் சேயிங். ஆமாம் ஆமாம், ஸோ அன்னெசரி ஒர்க் இல்லையா? ஆமாம், அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம டேட்டா ஃப்ரேம் மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளாக இருக்குல்ல. அப்போ ரீடபிள் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ அடுத்தது இதை ரன் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துப்போம். கரெக்டாக ஓகே. அது பீரியடில் அங்கே விண்டோ, அங்கே ரோலிங்கில் விண்டோ. ஆமாம் ஆமாம், அது அதோட பேர். ஆமாம், ஆக்சுவலாக அதனால தான் அது விண்டோன்னே நான் வச்சு பழகினது. அது விண்டோன்னு இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த டெர்மினாலஜிஸ் விண்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க அங்கே. ஓகே. சிக்னல் 1 சிக்னல் 2லாம் இருக்குது, ஃபஸ்ட்டில் வந்து ரன் பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுத்தது வந்து இது ஏன் அன்னேம்டுன்னு வருது? இது இண்டெக்ஸ் தானே? நான் ரைட் பண்ண ஃபைலை ரீட் பண்ணது, ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம் அது, பட் இண்டெக்ஸ் பேர் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். சரி ஓகே. இண்டெக்ஸ்னால் இண்டெக்ஸ் தான் அது. ஃபேர். ஸோ அடுத்தது வந்து we need to apply ஃபங்க்ஷன் நேம் வந்து. ஆமாம், apply temp signal 1 ஃபங்க்ஷனா. அது அப்படியே காப்பி, இதை ஆக்சுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ. இந்த டெம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படியே காப்பி பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேம் மட்டும் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து apply temp signal 1. அதே மாதிரி 1 டெம்ப் சிக்னல்னே இருக்கலாம்ல, டெம்ப் வருமா? சிக்னல் ஏன்னா நிறைய டெம்பரரி சிக்னல்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே. ஸோ லேயர் 1, ஸோ இது 1ன்னு வச்சுக்கிட்டா திருப்பி அடுத்து ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆமாம், டெம்பரரி அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலில் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து டெம்ப் சிக்னல் 1 சாட் ஜிபிடிலேருந்து கோட் எடுத்துகிட்டு வரலாம் வெளியில். சாட் ஜிபிடியோட சிக்னேச்சர்ஸ்லாம் வெளியில் எடுக்கிறோமா? ஆமாம். ஓகே. ஸோ இதுக்குள்ளே டெம்ப் சிக்னல் 1 நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இன்னும் இருக்குது இதில் கொஞ்சம் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இருக்குது. இன்னொருக்கா அந்த ப்ளஸ்ஸு அந்த லைன் ஏவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. லைனோட வேல்யூவா? ஆமாம், லைனோட அதாவது இப்போ 2.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் 0.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது ரெண்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. அது இதுலேயே பண்ணிக்கோம். அப்போ பண்ணினா ஃபங்க்ஷன் ரீநேம் பண்ணோம் கடைசியில். ஓகே, புரியுதா? நீ உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கீங்கிறது அது டைட்டில் வந்துடும். ஓ ஓகே.
ஸோ அது இந்த ஃபங்க்ஷன்லேயே பண்ணிக்கலாமா இல்லை தனியாக பண்ணிக்கலாமா? நான் தனியாக பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுவேன் Okay. இனிஷியலாக. கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும், பட் உனக்கு ஓகே ஓகே, இல்லை இல்லை, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். நான் ப்ரொடக்ஷன்லேயே தனியாக தான் பண்ணிக்கிறேன். இப்போது லைன் ஏ லைன் பி சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம்னா ரெண்டும் ஒரே இதில் பண்ணலாமா தனித்தனியாக பண்ணலாம்? ஒரே இதில் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம என்னென்னா அப்ளை டீவியேஷன் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த த்ரெஷ்ஹோல்ட் லைன்ஸோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே. இது லைன் ஏனே வச்சுக்கலாம்ல? அப்படியே வச்சுக்கோ, ரீடபிளாக இருக்கும்ல லைன் ஏ. கரெக்டாக. இனிமேல் நீ அந்த த்ரெஷ்ஹோல்டுங்கிறது மறந்துடு, லைன் ஏ தான். லைன் ஏ வேல்யூ, லைன் பி, லைன் ஏவோட வேல்யூ நம்ம இப்போ அதை பண்ணுவோம். ஓகே. बिहार पेस्ट वाले का बोला है ना बिहार पेस्ट को बोल रहे हैं सर। एक बार उसने पूछा, उसके नेक्स्ट में उसका पैकेज एक्टिवेट हो गया, कुछ भी बोलते हैं। बात बोला होगा फिर उसी जरिए Hello. Yeah, I discussed with you. He said, they say 2 days. I will later that 2 days. And I discussed with Surya as well.
As soon as they asked me to activate package, and I started the package. Other than that, I didn't get any code from the others. No, you will get support. I asked from you. वो सभी खोल रहा ஃபங்க்ஷனில் இப்படி எழுதலாமா மச்சி? ஆ தாராளமாக எழுதலாம். இது நார்மலாக வெளியில் வந்தால் ஒர்க் ஆகும் இல்லையா? இல்லை, இது வந்து வெக்டாரு. வெக்டார் நான் கேட்குறதுன்னா இந்த கோடு வெளியில் இருந்தால் ஒர்க் ஆகும்ல. இந்த கோடு நீ வெளியில் வெக்டார் எப்படி பண்ணுவேன் அதே மாதிரி உங்களை ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ண அவ்வளோதான் வித்தியாசம். ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக numpy.array யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை .loc யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே கமா வருமா வராதா? சரி, இப்போ டக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுறது ஒர்க் ஆகுதான்ட்டு. இல்லை இந்த இந்த இதுதான் இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு உனக்கு தெரியல. நீ ஏன் இந்த 2 லைன் எழுதிட்டு இருக்க? இதை ஒரு கீவை ட்ரை கொடுத்துட்டு நீ கீழே பிரிண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறேன். இதுதான் நான் சொல்கிறது. அந்த இதை கன்சியூம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போங்கிறேன். பிரிண்ட் பண்ணி பாரு. புரியுதா? ஸோ இப்போ இந்த உனக்கு 2 லைன் வேஸ்ட் அது உனக்கு, புரியுதா? ஸோ இதை தான் வந்து நம்ம லீன் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸில் இதை தான் சொல்லுவாங்க. இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே. ஆக்சுவலாக க்ளவுடில் போட்டினாவே சொல்லிடுவோம். வச்சுருங்க. இது தனியாக ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது தான். ரிட்டர்ன் தூக்கி பிரிண்ட் பண்ணாதான் தெரியும். ஓகே, சரி. எவ்வளோ கம்மியான இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் க்ளவுடுக்கு. திருப்பி அதே தான் சொல்லியிருக்கு. இல்லை, அது வந்து ஃபங்க்ஷனாக கொடுத்தோம்னா அதுக்கு புரிஞ்சிடும். ரீரைட் திஸ் ஃபங்க்ஷன் யூசிங் வெக்டர் ப்ராசஸிங். சரி கொடு. அது நீ எல்லாத்தையும் அடிச்சு அதை யோசிச்சுட்டு இருக்குது, அப்புறம் திருப்பி கரெக்ட் பண்ணுற. அதுலேயே கொடுக்க வேண்டியதானே? இவ்வளோ இது வேஸ்ட்டு தானே. இதுதான் வச்சு இது .loc யூஸ் பண்ணணும். ஓகே. சூப்பர். சரி, கால் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஓகே, கரெக்டாக கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
இது வந்து நம்ம பிரேக் அவுட் கூல் டவுன் இல்லைன்னா நியூட்ரல். அந்த நியூட்ரல் தான் நம்ம Zigzag சிக்ஸாக் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இல்லை நியூட்ரல் நியூட்ரலே நல்லா நல்லா தான் இருக்கும். அதுவே நல்ல நேம் ஆமா. நியூட்ரல். டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து அண்ணால். அண்ணால் சூப்பர். ரைட். ஏன்னா டெம்சிங் ஒன் நியூட்ரல் 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 கூல் டவுன் சூப்பர். இப்போ டெம் சிக்னல் 2 பண்ணணும். ஓகே. இது சார்ஜ் ஜிபிடி கொடுத்துருக்கியா? ம். ஸோ அது இது எப்படி கொடுக்குற? நான் வந்து எப்படி கொடுப்பேன்னா லாஜிக் சரி, கொடுத்துருவேன். நான் ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் என்னென்னா சார்ஜ் ஜிபிடிக்கு கோட் இங்கே ரைட் த கோட். இதுதான் நானும் பண்ணுவேன். ஆனால் அங்கே லாஜிக் எழுதிடுவேன். இஃப் தப்பு தப்பா சின்டாக்ஸோட லாஜிக் எழுதிடுவேன். ஓ, நீ ஏன் அப்படி எழுதுற? இங்கிலீஷ்லேயே எழுது. ஓகே. புரியுதா? ரைட் கோட் ஹியர் ஸோ தட் நம்ம இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அதாவது we are moving more towards English as a programming language. Create temp signal to such that all the என்ன சொன்ன, all the neutral கூல் டவுன் all the neutral coming after cool down should be labeled as cool down. All the neutral coming after all the neutral இப்படி போட்டால் அது வெறுப்பாடி பண்ணுது. coming after cool down should be labeled as cool down. Okay. அந்த இது டெம்ப் சிக்னல் அந்த எதில் அப்படின்றது இல்லை, அது கான்டெக்ட் அதுவே புரிஞ்சுக்கும். என்ன சொல்கிறேன்னா யூஸ் வெக்டார் ப்ராசஸிங். ஓகேவா? ஓகே. கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி. இதே த்ரெட்டில் கொடுத்தனா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? correct. கான்டெக்ட் புரிஞ்சுக்கும் அது. சூப்பர். டிஎஃப் காப்பி எல்லாம் பண்ணுதா? கூல் டவுன் இண்டிசஸ்ங்கிறது இது என்ன ஃபார் லூப்பில் போட்டு பண்ணுது? இப்படி தான் பண்ணுமா? வெக்டர் ப்ராசஸிங்கில் பண்ண முடியாதா? வெக்டர் ப்ராசஸிங்கில் வந்து இதுதான் பண்ணணும், ஃபார்வர்ட் ஃபில். ஓ, அது ஓகே. ஆக்சுவலில் எப்படி பண்ணுறது? until மச்சி ஃபார்வர்ட் ஃபில் கூல் டவுன் கரெக்டாக அது? அதாவது கூல் டவுனுக்கு அப்புறம் இருக்கிற நியூட்ரலில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். ஓகே ஃபைன், புரிஞ்சிச்சு. ஃபார்வர்ட் ஃபில்னா அதான் முன்னாடி பின்னாடி போகாது. வேணும்னா பேக்வர்ட் ஃபில் வேணும்னா அது தனியாக பேக்வர்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. இது கட்டுற காசு வேஸ்ட் இல்லை. இல்லை பண்ணிடுச்சா? பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். காப்பி எடுக்குது. நியூட்ரல் மாஸ்க். ஓகே, இந்த மாஸ்க் பண்ணு. ஃபார்வர்ட் ஃபில் லொக்கேட்டர் நியூட்ரல் மாஸ்கில் டெம்ப் சிக்னல் 1 வந்து
இதில் கூல் டவுனுங்கிறது நம்ம எங்கேயுமே சொல்லவே இல்லை. அது வந்து வெறும் நியூட்ரலில் மட்டும்தான் எடுத்துக்கும். அது நியூட்ரல். இப்போ இது ஆக்சுவலாக ஃபார்வர்ட் ஃபில் எப்படி யூஸ் ஆகும்னா NaN வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ NaN இருந்தால் தான் ஃபில் பண்ணும். அது மாதிரி அதுக்கு பதிலாக இப்போ நியூட்ரலில் வச்சிருவோம். அது நியூட்ரல் அதுக்கப்புறம் இருந்தால் மட்டும்தான் ஃபில் பண்ணும். வேறு புது வேல்யூ வந்துருச்சுன்னா விட்டுரும். ஓகே, காப்பி பண்ணி போட்டு எக்ஸாம்பிளில் போட்டிருக்காங்க சார் கிளியராக. இல்லை அது ஓகே, அது புரியுது. அந்த மாதிரி ஒர்க் ஆகுமா அப்படின்னு போடல் தெரியாது. போடு. இங்கே என்னமோ கொடுத்துரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச். கியூமுலேட்டிவ் ஃபில்லா? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். வைத்தியகாரப்பே காப்பி பண்ணி போடு. ஓகே, இப்போது பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? இது தேவையில்ல. இது தேவையில்ல. அதே மாஸ் பண்ணிக்கலாம். டெம்சிக்கல் 2. இப்போ டெம்சிக்கல் 2ங்கிறது வரலையே. டெம்சிக்கல் 2ங்கிறது எங்கே இருக்குது? Instead of overwriting temsicle 1, create as temsicle 2. காப்பி பண்ணிக்குது. ஓ ரைட். கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காத அப்படின்னு செட் பண்ண சொல்லிடலாம். இதுக்கு தான் சுதன் சொன்ன அந்த இது யூஸ் ஆகும். கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமைஸ் நார்மலாகவே கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. இல்லை சொன்னாலும் அது பண்ணிடுது. ப்ரிஃபரன்ஸ் நாட் டு ஆட் கமெண்ட்ஸ். சார் நான் சொன்னது வந்து ஏஐ மாடல் நமக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது. ஏற்கனவே இருக்கிற ஏஐ மாடலில் எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொன்னோம்னா எந்த ஏஐ மாடல்லையும் அதெல்லாம் வராது. செட்டிங்ஸில் போய் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுவோம். அப்படியா? ஓகே, சூப்பர். எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாரு. சூப்பர். பிரிண்ட் பண்ண ரன் ஆகும். டெம்சிங்கல் போடு. .tf.hit 15 போடும். இல்லை மச்சி 2 வரல. ஒரு நிமிஷம், இதுவே பண்ணல. வழி வாங்குது. ரெண்டு நாள் பண்ணிக்கலாமா? செக் பண்ணிடுவோமா? அது எப்படி பண்ணுவேன்? அது வந்து 50-60 வேல்யூஸ் வரைக்கும் அது அப்படியே காமிக்கும். ஷார்ட்கட் ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த 2 மட்டும் எடுத்து இல்லை வேணாம் ஃபுல்லாக பண்ணி எக்ஸாம் தானே பண்ணுறோம். இல்லை நிறைய இருக்குல்ல, அது இருந்துட்டு போகுது. நம்ம எக்ஸாம் வேணாமா? இல்லை வேணாம். நான் என்ன சொல்கிறேன், இது வேஸ்ட். இந்த நியூட்ரல் ஒன்றும் பண்ணல. பிரேக் அவுட் ஒன்றும் பண்ணல. வெண்ண இது ஹெட்டாக டெய்ல் அமைச்சு. இது டெய்லில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 50 ஒரே நிமிஷம். இல்லை இது லாஸ்ட் 50. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். tf.tail ஆமாம் 15 கொடுத்தோன்னா. ஆனால் அது இந்த மாதிரி இருக்காது பார்க்க. அப்படியே என்ன ரன்னால் கொடு. இப்படி தான் இருக்கா? ஆமாம் 50 இது வரைக்கும் வந்துடும். ஓகே, இது தேவையில்லை. இது எனக்கு புரியல இது எப்படின்னு. நான் வந்து போர்ஷனாக போய் பார்ப்பேன் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னா. இப்போ டெய்ல் இதுக்கு என்ன அர்த்தம்? -50லேருந்து லாஸ்ட்லேருந்து -50லேருந்து சார் அதே தான். இல்லை இது கொஞ்சம் ரீடபிள் எனக்கு புரியல. அதான் -50லேருந்து இஸ் டு எண்டு. இதே இந்த பக்கம் கொடுத்தா எங்கே இருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த வேல்யூ வரைக்கும் அந்த மாதிரி. இதே பைத்தானில் வந்து இதுக்கு பதிலாக
ஆமாம் ஸ்டார்ட் வேல்யூ டு எண்ட் வேல்யூ. ஸ்டார்ட் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருந்தால் Reverse ல ஆமாம் ஆமா. ஆமாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இது வந்து ஒன்றும் பண்ணல, இப்போ தான் பாராட்டினதைய நல்லா பண்ணுது. திஸ் காப்பி பண்ணி திட்டு அதை திருப்பி. ஒரு நிமிஷம் வச்சு இது ஏன் உள்ளே பண்ணணும், அது வெளியில் பண்ணலாம்ல? இல்லை ஏன் வெளியில் பண்ணுற? இந்த டாஸ்க்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்டெயின் ஆகணும். அதனால தான் லாஜிக் பிளாக்ஸாக வைக்கிறது. ஓகே, நீ வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே. இப்போ நீ எல்லாத்தையும் வெளியில் பண்ணியே வச்சுக்கோ, நீ எல்லாம் மைண்டில் வச்சுட்டு இருக்கணும்ல, என்னென்ன டாஸ்க் பண்ணியிருக்கேன் எது பண்ணல அப்படிங்கிறது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நோட் புக் ஃபைல்லேருந்து பைத்தானாக கன்வெர்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆயிடும். இதில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்து யூடியூபில் போடுவோம், இல்லை வேறு கிளாஸில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது எங்கேயுமே வெளியில் எதையும் விடக்கூடாது, தனியாக எல்லாம் வெளியில் நீ விட்டுறனா, வெளியில் நீ ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் இருக்கணும்னா அது வெளியே இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும், பண்ண முடியும் அப்படின்னா பண்ணணும். இல்லைனா அது ஃபங்க்ஷனுக்குள்ளே என்கேப்சுலேட் பண்ணிடணும். ஓகே. நீ வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டூல்ஸ் மாதிரி, புரியுதா? நீ வந்து எல்லா வேலையும் நீயே பண்ணினா டூல்ஸ் பண்ணாது. ஓகே, புரியுதா? அதனால தான் அது சொல்கிறது. இப்போ நான் அது பிரித்ததுக்கு ரீசனும் அதுதான். இப்போ நீ வந்து நாளைக்கு இதை மட்டும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மட்டும் இது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனா இது மாதிரி பண்ண தான் நானும் ட்ரை பண்ணி ஓகே யோசிக்கிறது. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பார்ட் நீ பண்ணு, ஓகேவா? இப்போ நான் முடிச்சாச்சு இல்லையா டிஸ்கஷன் டாட்டியாமல்ல. இப்போ இது முடிச்சாச்சு, டெம் சிக்னல் வரைக்கும் முடிச்சாச்சு. நீ அடுத்தது சிக்னலில் வந்து ஆக்சுவல் சிக்னலில் நீ என்ட்ரி அதை மட்டும் நீ பண்ணணும், கரெக்டாக? ஓகே, இந்த பார்ட் மட்டும் முடிச்சிடு. முடிச்சு இது எந்த ஃபைல் வச்சுருக்கேன் நீ? விஷாமில் ஏடிஎம் ஸ்கியூ லைவ் இங்கே வச்சுருக்கியா? ஸ்கியூ சிங்களா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, புரியுதா? ஓகே. டிஸ்கஷன் இதோட ரேப் பண்ணலாம். நாளைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்படி எக்ஸிட் இதே மாதிரி பண்ணுறது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறது. லைவ் கோடிங் நான் பண்ணுறேன். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, சரி இப்படி தான் டிசைன் பண்ணணுன்ற ஐடியா கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீ பண்ணு. அது மாதிரி பண்ணுறேன். அது மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணலாமா?